சுமார் ஒரு 5 வருட காலங்களுக்கு அப்புறம் சந்திரமுகி அறையிலேருந்து தூசி தட்டி எடுக்கப்பட்ட புடவை இதுதான். ஆமா 5 வருஷமாச்சு நான் புடவைலாம் கட்டி உள்ளேருந்து இப்படி ஒண்ணு ஒண்ணா எடுத்து இப்பதான் கட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த எல்லோ கலர் சாரி தான் வேர் பண்ணியிருந்தேன். மணி பார்த்தீங்கன்னா, மணி 12 நாள் ஆகுது. இத்தன மணிக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ரொம்பவே கேவலமா இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு போட்ட ஆட்டம் அப்படி. நம்ம நார்மல் வாய்ஸ்ல பேசினாலே வியூஸ் போவாது. இது ஆம்பள வாய்ஸ்ல வேற பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அமாவாசைங்கிறனால மாசாணியம்மன் கோயில் தான் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மாசாணியம்மன் கோயில் நான் அன்னைக்கு போனேன். ஐயோ! அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. செம்ம கூட்டங்க. நைட்டு 2 மணிக்கு நான் போய் இறங்கணும். 2 மணிக்கு இவ்ளோ கூட்டம் வந்து இருக்குமா ஒரு கோயில்லன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். போய் ரீச் ஆனதும் கார போட்டு அப்படியே படுத்தாச்சு. அவங்கலாம் தூங்கிட்டாங்க. ஏன்னா, காலைல 5 மணிக்கு தான் நட தொறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 4:30 மணி போல அவங்க அப்பா எழுப்பி விட்டாச்சு. அப்புறம் போய் அவங்க குளிச்சுட்டு வந்தாங்க. குட்டீஸ்லாம் குளிக்கல. மூஞ்ச மட்டும் கழுவி ட்ரெஸ்ஸ மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு பூ, அர்ச்சனை ஜாமான் அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு, இங்க வந்து வெளியிலேயே விளக்கேத்துறாங்க. இது என்ன சம்பிரதாயம்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் அன்னைக்கு போனதுனால. வெளியிலேயே சாமி கும்பிட்டு, தேங்காய் பழம்லாம் வெளியிலேயே வந்து உடைச்சிரணுமா. உடைச்சிட்டு அப்புறம் உள்ள போனோம். செம்மையான கூட்டம், செம்ம கிரவுடு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மிளகாலாம் அரைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலோட சிறப்பே இதுதான். யாராவது நம்மள ஏமாத்திட்டாங்கன்னா, அவங்கள நினைச்சு மிளகா வந்து அரைச்சிட்டு ஒரு கல் சிலை மாரி இருக்கு. அது மேல தேய்ச்சோம்னா கண்டிப்பா உங்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் சாமியோட கருவறை இதுதான். இதுக்கு மேல வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால எடுக்கல. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு சாமி. சாமிய பார்க்கும்போது அப்படியே உடம்புலாம் கூஸ் பம்ப்ஸ் தான். அவ்வளோ ஒரு திருப்தியா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நீங்க வந்து மசானம்மன் கோயில் போயிருக்கீங்களா? அந்த கோயிலோட சிறப்புகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எனக்கு கோயில் போலாம் அப்படிங்கிறதே சடனான பிளான் தான். அதுவே எனக்கு சர்ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் போக கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. ஃபால்ஸ் தான் போகணும். என்ன ஃபால்ஸ் எங்கெல்லாம் போனோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம்.